everyone, welcome to our channel என் கனவு கண்மணி. நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஷ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த விஷயம் நமக்கு என்னவோ சின்ன விஷயமாக தான் தெரியும், பட் இதை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு இதனால் நிறைய நன்மைகள் கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் தெரியறது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மள எத்தனை பேர் இந்த முருங்கைக்கீரையை சமைக்கிறோம் அப்படின்னு கேட்டோன்னா ரொம்ப ரேர் தான். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லோரும் ஒர்க்கிங் உமனாக இருக்கும் வீட்டில். ஸோ என்னென்னா நமக்கு அவசரத்தில் நம்ம சமைக்கும்போது இதெல்லாம் உருவி க்ளீன் பண்ணி செய்யறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. பட் இதனோட நன்மைகளை நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது நம்ம வீக்லி ஒன்ஸ் இதை நம்ம செய்திருவோம். நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க நம்மளை வற்புறுத்திட்டே இருப்பாங்க, இதை செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பெரியவங்களுக்கு நல்லாவே இதோட மருத்துவ குணங்கள் தெரியும். அதனால் இப்போ நான் சொல்ல போகிற மருத்துவ குணங்கள் என்னென்ன மருத்துவ குணங்கள் இந்த கீரையில் இருக்குது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு வீக்லி ஒன்ஸாவது நம்ம ட்ரை பண்ணுவோம் நம்ம வீட்டில் இதை சமைக்கிறதுக்கு. இந்த முருங்கைக்கீரை என்னன்னா உடல் சூடு இருக்கு இல்லையா, நம்மளோட உடம்புல ஹீட் அதிகமாகும் போது அதை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த முருங்கைக்கீரை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கை கால் வலி, டயர்ட்னஸ்ஸு, ஃபீவர் டைமில் அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப டயர்டாக இருக்கும். இல்லை நார்மலாகவே நிறைய ஏதாவது ஒர்க் பண்ணிட்டோன்னா உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இதில் ஒரு சூப்போ இல்லைனா ஒரு ரசமோ வச்சு நம்ம குடிக்கும்போது நம்ம டயர்ட்னஸ் நல்லாவே போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹியூமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கும். நம்ம உடம்புல ரத்த சோகை ஏற்படும். அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த கீரை ரசமோ இல்லை சூப்போ இல்லை அந்த கீரை பொரியலோ வச்சு நம்ம சாப்பிடும்போது ஹியூமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த கீரையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு இதெல்லாம் குணமாக்கக்கூடிய ஒரு பவரும் இந்த முருங்கைக்கீரைக்கு இருக்குது. இன்னொன்று, குழந்தை பிறந்து ஃபீட் பண்ணுற லேடிஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த முருங்கைக்கீரை சமைச்சு கொடுக்கும்போது பால் நல்லாவே சுரக்கும். அதுவும் சத்துள்ள பாலாக நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களும் இந்த முருங்கைக்கீரையை சமைச்சு சாப்பிடலாம். வாங்க இந்த முருங்கைக்கீரையில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் முருங்கைக்கீரையை வச்சு ஒரு ரசம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வேணும். நான் க்ளீன் பண்ணி முருங்கைக்கீரை எடுத்து வச்சிட்டேன். இது ஆனியன் பார்த்தீங்கன்னா பெரிய ஆனியனில் ஒரு மீடியம் சைஸ் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அதையும் அந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு இந்த பூண்டு மிளகு சீரகத்தோட அரைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்தது இந்த மாதிரி தான் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் நம்ம எந்த பாத்திரத்துக்கு சமைக்க போகிறோமோ அதை வச்சுக்கலாம். நான் மண் சட்டியில் இன்றைக்கி இதை செய்ய போகிறேன். ஸோ நான் மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி சூடாயிடுச்சு. ஸோ ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். அதில் ஆயில் காயிற அளவுக்கு நேரத்துக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆயில் இப்போ காஞ்சிடுச்சு. அதில் ஆனியன் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சதை கொஞ்சம் ஆனியனை நல்லா வதக்கிடலாம். இது ப்ரௌன் ஆகணும் இல்லைன்னா கொஞ்சம் நல்லா வேகணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை இந்த ஆனியனோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல முருங்கைக்கீரை, ஆனியன், அந்த ஆயில் ஊற்றிருக்கோம் இல்லையா நல்லெண்ணெய், அந்த எண்ணெய், வெங்காயம், முருங்கைக்கீரை இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து சுருட்டி சுருட்டி வதக்கி விடணும். நம்ம இப்படி வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வெந்துடும். சீக்கிரமே வெந்துடும் முருங்கைக்கீரை. நல்லா சுருட்டி சுருட்டி வதக்கிக்கலாம்.
இதுக்கு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன் மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா அந்த அரைச்சி வச்சது வந்து முருங்கைக்கீரையோட மிக்ஸ் ஆகுற மாதிரி வதக்கிக்கோங்க. இதுக்கு அடுத்தது நம்ம மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு குட்டி ஸ்பூனில் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த மஞ்சள் பொடி, தேவையான அளவு சால்ட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் தூள் உப்பெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா சேர்ந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு இதில் வந்து தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மிக்ஸி அரைச்சேன் இல்லையா ஜாரில், அதுலேயே வந்து நிறைய ஒட்டிகிட்டு இருந்தது. ஸோ அதில் வந்து தண்ணி எடுத்து அதை அப்படியே ஊற்றிட்டேன். ஸோ நமக்கு எதுவும் வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே ரசத்துக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா இது ரசம் தான் நம்ம செய்கிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கலாம், விட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி நம்ம அப்படியேவும் சூப் மாதிரி ஊற்றி குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, நம்மளுமே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சாதம் வடித்து அது கூட ஊற்றியும் நம்ம இதை சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். கொதி வர ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வந்து நல்லா வந்து ரசம் கொதிச்சிடுச்சு. மிளகு ரசம் மாதிரி கொதி வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ண வேணாம், இது நல்லா கொதி வந்தாலே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான முருங்கைக்கீரை ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. மார்னிங்கில் டீ காஃபிக்கு பதிலாக கூட டெய்லி வந்து இதை எடுத்துகிட்டு வந்தோன்னு சொன்னால் நமக்கு உடம்புல வந்து வெயிட் கூட லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ரசம் ரெடி. இவ்வளோ பயனுள்ள இந்த முருங்கைக்கீரையை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் அதில் செய்யக்கூடிய ஒரு ரசத்தையும் நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக என்னோடய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ரசம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வச்ச ரசம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஒரு சிம்பிள், ஆல்ன்றதையும் கிளிக் பண்ணிவிடுங்க.